ஒரு இன்னொரு மதத்தை அவங்க நம்பிக்கையை இழிவுபடுத்துறது, இவ்வளோ கேவலமாக ஃபேஸ்புக்கில் சண்டை பிடிக்கிறது உங்களுக்கு ஒன்று நடக்காது நினச்சி கொண்டு செய்கிறீங்க. இப்படி மோசமான வேலையில் நீங்கள் செய்கிறதால உங்களோட குடும்பத்துக்கும் ஒட்டுமொத்த இனத்துக்கும் அந்த மதத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனையாக தான் போகுது. அதுவும் சவுதி அரேபியாவில் வேலை செஞ்சு கொண்டு அங்கே இருக்க முஸ்லீம் நண்பர்களோட பழகிக்கொண்டு அவங்களோட நம்பிக்கையோட இழிவுபடுத்தி கதைக்கிறது இன்னும் கேவலம். எப்படி செய்தாலுமே கேவலம் தான். இது இன்னும் மோசம். இன்றைக்கு அந்த நாட்டில் சட்டத்திட்டங்கள் எவ்வளவு கடினமானதுன்னு எங்களுக்கு நன்றாக தெரியும். இதுல இருந்து எப்படி வேற மீட்டெடுக்கிறதுன்னு எனக்கட்டா தெரியல. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். வணக்கம். உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த சில நாட்களாக கதிர்காம யாத்திரைக்கு சென்றவர்கள் அவர்களோடு சுப்பிரமணி என்கின்ற பெயரிட்ட ஒரு நாயை அழைத்து சென்றிருந்தார்கள். அது கல்முனை என்கின்ற பிரதேசத்திலே ஒருவரால் அந்த நாய் தாக்கப்பட்ட பொழுது மிகவும் மத வெறுப்போடு கூடிய பிரச்சாரங்களை பலரும் முன்னெடுத்து கொண்டிருந்தார்கள். இன மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கின்ற வகையிலே பேசிக்கொண்டிருந்தார்கள். தமிழர் தரப்பும் முஸ்லீம் தரப்பும் ஒரு புரிந்துணர்வற்ற நிலையிலே மோதிக்கொள்வது உண்மையில் ஒரு அர்த்தமற்ற ஒரு செயற்பாடு. அதுவும் குறிப்பாக ஒரு தனிப்பட்ட சம்பவம், ஒரு நபர் வேண்டுமென்றே ஒரு குறித்த ஒரு மதத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்றோ அல்லது அல்லது ஒரு இனத்துக்கு முரணாகவோ இதனை செய்யாத நிலையிலே இதனை நாங்கள் ஒரு இனத்துக்கு எதிராக கட்டமைத்து அவர்களோடு சண்டை பிடித்து இன்று இது எங்கு வந்து நிற்கின்றது என்றால் இந்த வீணா போன சண்டையில் அனோஜன் என்கின்ற நபர் சவுதி அரேபியாவில் நல்ல ஒரு பணியில் இருக்கக்கூடிய, நல்ல சம்பளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தற்பொழுது அங்கு ஒரு இக்கட்டான நிலையில் சிக்கப்பட்டிருக்கின்றார். அவரை இப்பொழுது அங்கு கைது செய்வதற்கான நடவடிக்கைகளுக்காக அழைத்து சென்று கொண்டிருப்பதாக அவரது உறவினர்கள் சிலர் என்னோடு தொடர்பு கொண்டு கதைத்தனர். உண்மையில் எங்களை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு பைத்தியமாய் தெரியுதா? ஏனெண்டா நீங்கள் செய்கிற அர்த்தமற்ற வேலைகளில் கடைசியில் எங்கள்கிட்ட வந்து உதவி கேட்கறதும், நாங்கள் இதை எடுத்து இப்போ நான் அருண்ஹேமச்சந்திரா மினிஸ்டருக்கு இந்த விஷயத்தை அனுப்பியிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கேவலமான வேலைகளை நீங்கள் செய்கிறது, அதுக்கு பிறகு நாங்கள் வேலையற்றவர்கள் மாதிரி இதுக்கு பின்னால் அலைகிறது, இது ஒரு பொறுப்பற்ற தனம். ஒரு இன்னொரு மதத்தை அவங்க நம்பிக்கையை இழிவுபடுத்துறது, இவ்வளோ கேவலமாக ஃபேஸ்புக்கில் சண்டை பிடிக்கிறது உங்களுக்கு ஒன்று நடக்காது நினச்சி கொண்டு செய்கிறீங்க. இப்படி மோசமான வேலையில் நீங்கள் செய்கிறதால உங்களோட குடும்பத்துக்கும் ஒட்டுமொத்த இனத்துக்கும் அந்த மதத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனையாக தான் போகுது. அதுவும் சவுதி அரேபியாவில் வேலை செஞ்சு கொண்டு அங்கே இருக்க முஸ்லீம் நண்பர்களோட பழகிக்கொண்டு அவங்களோட நம்பிக்கையோட இழிவுபடுத்தி கதைக்கிறது இன்னும் கேவலம். எப்படி செய்தாலுமே கேவலம் தான். இது இன்னும் மோசம். இன்றைக்கு அந்த நாட்டில் சட்டத்திட்டங்கள் எவ்வளவு கடினமானதுன்னு எங்களுக்கு நன்றாக தெரியும். இதுல இருந்து எப்படி வேற மீட்டெடுக்கிறதுன்னு எனக்கட்டா தெரியல. இங்கே பாதிக்கப்பட்ட அல்லது இதனால் மனம் நொந்தவர்கள் இதுக்கு எதிராக எழுதி கொண்டே இருக்கிறார். ஒரு சாதாரண பிரச்சனை, ஒரு நாய்க்கு அடித்த பிரச்சனையை வந்து அந்த இடத்துலையே இரண்டு தரப்பும் அமைதியான முறையில் பேசி தீர்த்திருக்கணும். மூளை இருக்கிற மனிதர்களாக கொஞ்சமாவது அறிவு இருக்கிறவங்களா செயற்படுங்க. நாய் நன்றி உள்ளதா தான் இருக்கு, நல்லா தான் இருக்குது. மனிதர்கள் தான் இவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்கிறீங்க. இந்த கேவலங்களை உண்மையா நாங்களும் எத்தனை பிரச்சனைகளை தான் பார்க்குறேன்னு எங்களுக்கு தெரியல. விதமா பிரச்சனை கொடுக்காதீங்க. இதுக்கு எனக்கு தெரியல எப்படி அவருக்கு அனோஜனுக்கு எப்படிப்பட்ட முடிவு வரும்னு எனக்கு தெரியாது. நான் அமைச்சருக்கு தெரியப்படுத்தி இருக்கிறேன். பார்ப்போம்.